என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். மீண்டும் இந்த நிகழ்வு வந்து எங்களோட சித்திரை புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி வந்து சித்திரை மாதத்தில் கடைசி 26ஆம் தேதி இன்றைக்கு வந்து நாங்கள் வாழ்கிற ஏரியான்னு சொல்கிறது, நாங்கள் எங்களோட ஊரென்னு வச்சுக்கொள்வோம். சொல்வத்தில் நான் வாழ்கிற இந்த கிராமம் இங்கே வந்து சித்திரை புத்தாண்டு விழாவை நாங்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் இந்த நேர்களாகிய உங்களுக்கும் இந்த சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி என்னத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த தைப்பொங்கலை நாங்கள் இதே மாதிரி முன்னாடி நாங்கள் வாழ்கிற பிரதேசத்தில் இந்த வயலில் இருக்கிற உறவுகள் என்று சொல்லப்படுற யார் வேணுமென்றாலும் இதில் வந்து பங்களித்து கொள்ளலாம். எங்களுக்கு தெரிஞ்சவர்கள், தெரியாதவர்கள், தமிழ் பேசுகிறவர், நீங்கள் வெளியர்களாகவும் இருக்கலாம், எந்த நாட்டவர்களாகவும் இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் இதில் வந்து எங்களால் ஆன சில முயற்சியில் சில சின்ன சின்ன நிகழ்ச்சிகளையும் இதில் செய்திருக்கிறோம். இதில் முக்கியமாக முருகையா மாஸ்டர் அவர் தான் இதை முன்னின்று நடத்துகிறார். அவருக்கு சப்போர்ட்டாக நான் வந்து பக்க சார்பாக நின்றிருக்கிறேன். ஹலோ, என்னது? ஐயோ, ஒன்றும் கட் பண்ணதா இல்லை. ஏனும் கட் பண்ணணும்? ஏன் பயமா? நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு பார்க்கத்தானே வேணும். இவ்வளோ பெரிய சட்டியில் இவ்வளோ பிரியாணி போடக்கலாம். சுபி, அப்படியே அந்த சிக்கன் எடுத்து போடுப்புல கொஞ்சம் கிட்ட வச்சு ஸ்டூலை கிட்ட வச்சுட்டு கவனா கொட்டைகளை வசந்தியக்காக பறந்துடும். கொஞ்சம் கொஞ்சம் வசந்தியக்காக ஸ்டப் பண்ணுங்க. ஒன்றுண்டா போட்டுண்டா விடிஞ்சிட்டு மாடி, கொஞ்சம் பதிச்சு போடுமா. எஸ், கிட்ட வைக்குள்ள அது ஒன்று கிட்ட வைங்க. ஸ்டூலை இன்னும் கிட்ட வைங்க. அந்த ஒரு துண்டும் கீழே விழுந்துட்டு அப்படி வைங்க. இல்லை தான் அதுதான் நாங்கள் முதலி கவனமாக இருக்கணும். இல்லை சுந்தியக்கா, ஹலோ சொல்லுங்கள் எல்லாருக்கும். ஹலோ, நாங்கள் என்னென்னா இன்றைக்கு பிரியாணி செய்கிறோம். சரியா, கௌரிக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணி, நானும் சுவியும் ஹெல்ப் பண்ணி நாங்களும் எனக்கு வீட்டவே இந்த பிரியாணியை செய்து பார்க்க போகிறோம். சரியா, நாளைக்கு எங்கிட்ட விட்ட பிரியாணி தானா இப்படியே பழகிடலாம். இப்படியே பழகிடும். சூப்பர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிரியாணி செய்கிறது. இந்த பிரியாணி கௌரின்ற விதம் வேறு விதமாக இருக்குது. நாங்கள் ஓகே, இது கொஞ்சம் நேரம் தான் காணும். நிறைய நேரம் விடக்கூடாது. நிறைய நேரம் விட்டால் கோழி புறா பிஞ்சு போயிடும். டக்கு டக்குன்னு இல்லை, இப்போ கிண்டலாம், புறா கிண்டக்கூடாது. அப்போ டக்குன்னு மற்ற பொருட்களை போட வைக்க நெருப்பு ஸ்பீடாக எரியுதல்லோ. அப்போ நீங்கள் கூட இதண்டிங்களான்னு சொன்னால் இனி மற்ற பொருட்களை போட்டுட்டு தயிர் போட்டு புதினா கொத்தமல்லி போட்டு தண்ணி ஊற்றி அரிசியை போட்ட இங்கே கிட்ட வச்சு சரிச்சு போடுங்க. அள்ளி எப்படி வசந்தியக்கா வெயிட் பண்ணுங்க. அடிப்பொடி இதால் வழி அடியம்மா. அந்த கரண்டியை வசந்தியக்காட்ட கொடுத்துட்டு மடியா வளை இப்படி வளைக்கணும் சுற்றி. சரி, அதை வச்சுட்டு மற்றதை உடைச்சி போடுங்க. வசந்தியக்கா உடைச்சி கொடுங்க. கரண்டியை கீழே அந்த இதை கீழே வை அடியம்மா. அது சேர்த்து கொண்டு ஊற்றுங்க. பதக்கம் பார்த்து. ஓகே அக்கா, போட்டு விடுங்க. நல்லா பெரிய கையாக ஒரு 2 கையை அள்ளி போடுங்க. குழங்கானம் சோறு போட்டு மிச்சத்தை போடுவோம். விட்டாதீங்கக்கா, நல்லா அள்ளி போடுங்க. கொத்தமல்லி புதினா தானக்கா இம்போர்ட்டட் பிரியாணி காணும். இன்னும் கொஞ்சம் போடுங்க. அதை நாங்கள் சோறு போட்டுட்டு அப்புறம் போடுவோம்.
எப்போ போடுவீங்க கௌரி? எண்ணெயில் பிரியாணியில் அதெல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டீங்க, அதில் போட்டுட்டீங்க. ஓகே இதுக்கு கிண்டடியம்மா நோக போகுது. கையை பின்னுக்கு காண்டியில் பிடிச்சிக்கொண்டு பின்னுக்கு கரண்டியில் பின்னுக்கு நிமிந்து நில்லுங்க. அப்போ தான் நாரி உள்ளையா. அப்படியே விடுங்க வசந்தியக்கா. அது இருக்கு அப்படியே தட்டி போட்டு கரண்டியை அதாலே 5 கரண்டி போடணும். கிட்ட கிட்ட நல்லா குனிஞ்சு தூவி போடணும். சுற்றி போடுங்க போடுங்க கொய்க்க அப்படியே போடுங்க பெருசாக எடுத்து போடுங்க. ம் ம் போடுங்க. ஓ 6 ம் 10 கரண்டி போடுங்க. ஓகே. அப்படி வாசம் தூக்குதா? ஆ என்னண்டு ஏன் சரி அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்பேன். ஓ தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா போட்டேக்கில் டேஸ்ட் தூக்கலாக இருக்குமாக்கா. நிறைய பேர் போடுறதில்ல, போட்டு பாருங்க எப்படி இருக்குமான்னு. அதான் ஓ அதுக்கு ஊற்றுங்க, நல்லா குலுக்கி போட்டு ஊற்றுங்க. ஏன் இதில் கப்பில் விட்றேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிடுங்க ஃபுல்லாக வரணும். அதுவும் ஒரு அளவிலாம் வச்சுக்காங்க. அதில் தண்ணி விட்டு கொம்பரமா சுபி இங்கே வைங்க. இதில் சிக்கன் சரிச்சு தருவாங்க. சரிச்சு ஓகே. தண்ணி அதுக்கு ஊற்றி எடுத்துலாம் பரவாயில்ல இப்போதைக்கு. ஓகே மூடிய இடத்துல தான் அங்கே இனி ஊற்றுமா மெதுவா. ஓ ம் இல்லை அப்படியே தூக்கி மெதுவாக ஊற்றுங்க. இல்லை கிட்ட போய் ஊற்றுங்க. வசந்தியை கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க. விடுங்க பதிச்சு நல்லா சுற்றியெல்லாம் விட தேவையில்ல. விட்டுட்டு அடி பிடிக்குதாக்கா? ஓ மேனா அடி பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ண. இல்லை அது ஓகே. உடைச்சி ஊற்றுங்க. காணும் அது நல்லா சட்டியில் மட்டும் அடி கொடுத்துக்கலாருங்க. ஓகே இருக்கா? உப்பு பாருக்கா அப்படி இருக்கு. அந்த மச்சம் சாப்பிடுவீங்களோ அக்கா? கரண்டி தான்ட்டே கரண்டி எந்த சின்ன கரண்டி. ஓகே அதான் டேஸ்ட். சரி கையை வட்டினீங்களா? என்ன சொல்லுது? உப்பு காணாதா? என்ன காணாது? மேலே எடுக்கா போடத்தான் வேணும். சோத்துக்கான உப்பு போடணும். அது கறிக்கான உப்பு தான் நாங்கள் போட்டோம். நாங்கள் சோத்துக்கான உப்பு போடுவோம். ஓகே போடுங்க. கொஞ்சம் உண்டை நான் போடலாம். 5 கிலோ அரிசி போடணும் இல்லை? ஓகே ஸ்டாப் பண்ணுங்க. பார்த்துட்டு போடலாம். விடுங்க. இந்த தண்ணி விட்றதுல அந்த கப்பு வெயிட் கிமியா இந்த கரண்ட் வைங்க. காதில் உப்பு இருக்குது அதுக்கு தான் வாங்கிச்சா. ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே இப்படி கரண்டியில் எடுத்து பார்த்ததோ சரி பார்ப்போம்மா. உப்பு போடணும். உரைப்பு காணாதா? எஸ் ஓகே அரிசியை தூக்கி போடுவீங்களா? இப்படியே தூக்கி போட்டுட்டானே. அப்படியே தான். ஓ மெதுவா நீங்கள் மெதுவா சரிங்க. நான் போடுறேன். கிட்ட வாங்க மெதுவாயா. அது நிமித்துங்க. தண்ணி வேற வேண்டாம். நிமித்துங்க. கரண்டியெல்லாம் இல்லையாக்கா? இல்லை அடி வர வெயிரடி அரிசியை போடுறது தான் தேசி புளி. வெயிட்டா என்னக்கா? காணும் இருக்குதா பாப்பா? வலிச்சு போடக்கா. என்ன நடக்கு? உத கொண்டு வா நீ புளியே. சரியா தாங்க நட்டு தாங்க. அப்படியே தந்துட்டு கொத்தமல்லி புதினா எல்லாம் எடுத்து போடக்கா. தண்ணி காணாண்டு இதை பிடி சுபி போடுறேன்.
கிண்ட வேண்டாம், போடுங்க. அது கணக்காக வரும். அவியும் தானே கௌரி? அவியும் தான், அவியாம இல்லை அதான் தண்ணி அவிய கீழே போகும் தானே. போ அதே தூக்கிண்டு கொத்தமல்லி புதினா போடுறேன்னா இங்கே பச்சை மிளகாய் பிள்ளை ஊற்றி கொண்டு வா. இந்த தேசி புளியை ஊற்றிட்டு வலிச்சு போட கவலையா. வெயிட் வெயிட் வெயிட். நான் சின்ன நாள் எடுத்துட்டீங்களா? தேசி கொட்டு வந்து கௌரிக்கா 2 இருக்கு. இந்த இருக்கு. அந்த 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 அதுக்குள்ள அதுக்குள்ள போட்டுட்டு இங்கே எங்கே வழியில் புல போடுங்க. அது அது ஓகே. இனி எல்லாம் காணும். ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா போடல போடுங்க. எடுத்துன்னு வாங்க. அதை எப்போ வச்சுருக்க போகிறீங்க? சுற்றி போடுங்க. இந்த கிக்கும்பர் பேக்குக்கு இருக்கு. வேறு தண்ணியாக கொஞ்சம் ஊற்றி விட்டுரு. அது தேவையில்லை எங்களுக்கு. இனி ஒரு தண்ணியும் தேவையில்லை இதுக்கு. பொங்கி ஊற்றாமல் இருந்தால் சரி. மூடியை போடாமல் இருப்போம் என்ன? ஐயா ஊர்ன அரிசி அவிஞ்சிடும். நான் சோறு சமைக்கிறாங்க தானே. அது டக்குன்னு கொதிச்சிடும். எத்தனை 30? அட்டிப்பட போடக்கூடாது. இல்லை குறைக்கிறதா நெருப்பு? அடிவடை போட்டால் வெடிச்சு தண்டிடுமே. வெடிச்சு தண்டு சொன்னால் தள்ளிடும் வழியில். முட்டையை பார்க்க நல்லா இருக்காது. எத்தனை 30 முட்டையா? தாமதா முட்டையினும் காடு முட்டை 10 முட்டை நிலக்கரி யாரும் மிஷினது பட் எல்லாரும் முட்டை எடுக்க அப்படின்றீங்க. ஓகே, நீ உப்பு போட்டுருவோமா? கொஞ்சம் தான் கிடக்கு, போட்டுட்டாங்களா? தட்டி விடுங்க. காணாதா? எடுத்துடுவான். அங்கே ஃப்ளோரில் ஊற்றம்மா, பூங்கண்டுக்கு ஊற்றா. சுடுதண்ணி இல்லை. ஓகே சூப்பர். நாங்கள் பிரியாணியை கிளறி விடுவோமே. அவ்வளோ தண்ணி இல்லை, சும்மா இருந்தால் சரி. நான் மூடியை துறக்கிறேன். அரோகரா. சூப்பர். அந்த இதங்கேக்கா அந்த நெய்யை மேலால் ஊற்றிட்டு இருக்கா. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கரண்டியை வச்சு கிட்ட வச்சு சுற்றி ஊற்றி விட்டுறணும். ஓகே, சுற்றி கரண்டி தான் சுற்றி இல்லாமல் நெய்யை காணும். ஓகே ஓகே ஓகே. இங்கே அந்த கரண்டி இல்லை காணும். இனி காணும். அதுதான் இப்படி ஊற்றணும். வெட்டுக்கு வரணும். கொஞ்சம் இருக்கட்டுமோ? கொஞ்சம் தண்ணியாக கிடக்கிற மாதிரி கிடக்குதா? நல்லா கிண்டி கிளறி விட சரியாக இருக்கும். என்ன அவிஞ்சிட்டு என்ன நல்லா அதில் இப்போ கரைஞ்சி இதான்ட்டு போயிட முடியுமா? இது ஃபுல்லாக வந்துருக்கு. அப்புறம் எங்களுக்கு காணா வந்து நாங்கள் அதுக்கு அரிவாசியை போட்டுட்டு 2 பிரித்து போட்டுட்டு மிக்ஸ் என்ன கதை ஏதோ இங்கே அவிஞ்சிட்டு அரிசி அள்ள உடைஞ்சி போயிடும். கரையை போடுங்க. நல்லா இருக்கு. எவ்வளோ மார்க்ஸ் போட்ட நீ? 100க்கு 100. சூப்பர். இல்லை வாசம் தூக்குது அடிக்க ஏரியா. ஒரு சைட்டால் அள்ளுங்கக்கா. அப்படியோ சின்ன கரண்டி கொண்டு வந்துடட்டே. இறைச்சி பிய்யுது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு தான் சொன்னேன் நான் வாங்கிட்டு வந்து சீக்கிரம் தட்டேக்க இஞ்சி வசந்தி இஞ்சி இப்படி போடணும். மெதுவாக தட்டி தள்ளி தான் அள்ளணும். இப்படி பட்டும் படாமல் இப்படி தட்டி விடணும். இறைச்சி பிய்யுது. அதுதான் கணக்காக வந்துட்டு கௌரியை பார்த்துக்கணும். தண்ணி எண்டெல்லாம் சொல்லி கொண்டு தட்டி காணாது. அதெல்லாம் கவச்சமாடா எல்லாமே கணக்காக வந்துட்டு சும்மா இது நீ அப்படியே இருந்தாலாக்கா நீ ஒன்றும் ஆகாது. இது என்ன அது பிய தான் பார்க்கமாக்கா. நாங்கள் என்ன பொரிச்சா போட்டு நாங்கள் எனக்கு பிய்கிறது வேண்டாம். பியாடினே தர மாட்டோம். பிஞ்சது எனக்கு இல்லையா? அந்த அதில் ஏப்ப காம்பவுண்ட் எடுத்துனாங்கக்கா. அதில் வெளியில் பாருங்க இதில் இருக்குது. அப்படியே கிளறி விட. இப்போ நீ இப்படி உடைச்சா 2 முழுக்க உடைப்பீங்க. ஒரு நோ இந்த முட்டையை எடுத்துட்டு ஃபுல்லாக தட்டிட்டு
தண்ணிக்க விடுங்க. அந்த கோதுக்குள்ளே தண்ணி போயிடும். சூப்பராக விடணும். இது ஒன்று உடைச்சிட்டு உடையுங்க. இதுக்கு தட்டிட்டு போடுங்க அப்படியே. இல்லை உடைச்சதை போடையில போடுங்க. இல்லை, இங்கே இப்படி தட்டிட்டு போட்டால் அந்த வெட்டுக்கள் எல்லாம் தண்ணி போயிடும். நீங்கள் அப்படியே சும்மா பிரிக்கும் போது அப்படி வந்துடும். திரும்ப இல்லை இப்படி சொல்கிற. ஹலோ வணக்கம். வணக்கம். சரி வையுங்க. என்ன வைக்கிறீங்க? நீ விழுந்துடும் போலோட கடைக்கு. ஓகே, அதை முடிச்சுட்டு இதை வச்சுட்டு கொண்டு மறந்து போய் பப்ளிக்ல வச்சுட்டேன். அந்த மூணும் தானே அக்கா? என்ன பேர்? ஓ, மூணும் தானே. சரி வைங்க. சரியா, எல்லாரும் போயிச்சா? பென் பண்ணி ஒன்றுனா போடும்போது பென் பண்ணி போடணும். அது நல்ல ஐடியா. பரவா எவ்வளோ பார்த்து கை அடிச்சுது. விஸ்வா இல்லை, இது கிஃப்ட் அந்த உமன் டேக்கு போனேன். நல்லா இல்லையா? ஓ, தேங்க்யூ. நான் எடுக்க வந்தால் நீங்கள் எல்லாருமே எனக்கு வணக்கம் சொல்லணும். அம்மா போட்டோ எடுத்துட்டு மாமி வரை இப்போ எடிட் பண்ணுறாரு. அப்படியே ஹலோ மணியக்கா, எப்படி இருக்கிறீங்க? ஹாய் சாந்தி அக்கா. ஹாய் குட்டியம்மா. ஹலோ சொல்லணும். ஹலோ, குட் கேர்ள். ஹலோ அக்கா. ஹலோ அண்ணா. ஹலோ. ஹலோ. எங்கே ஒரு ஆள் கதைங்க. யாரு? சங்கீதாண்ட தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா உங்களுக்கு? ஏன் எவ்வளோ நாளை அப்புறம் பார்த்துக்கோமே. ஏன் சிரிக்கிறீங்க? என்ன பேர் உங்களுக்கு? நீங்கள் முறிய மாஸ்டர் டியூஷன் படிச்சிருந்தீங்களா? சரி. நீங்கள் எங்கே இருந்து வந்தீங்க? சீமிலேருந்தா? ஓகே, எளியா வந்துட்டீங்களா? ஓகே, நீங்கள் நீங்கள் முதல் அந்த இதுக்கு வந்து நீங்கள் இல்லை? ஓகே. அதுதான் நான் முதல்ல அப்படித்தான் நினச்சேன். முறிய மாஸ்டர் அண்ணாட மகள் நீங்கள் தானேன்ட்டு. இப்போ தான் கேட்க. ஹலோ. வாங்கக்கா. பரவாயில்ல. என்ன பயமா? வீடியோக்கு அவ்வளோ பயந்து போகிறீங்க? எப்படி இருக்கிறீங்களாக்கா? எங்க அண்ணன் விஜயன் சூப்பர். புதியக்கா சூப்பர் இருக்கா. உண்மை விடாவா இந்த வடிவான பியூட்டி குயின் விடாவா. இந்த விழாவானது நம்முடையான ஒரு ஒருங்கிணைப்பின் சம்பவமாக இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. லண்டன் தமிழ் அகாடமி மற்றும் விழாவில் இணைந்து கொண்ட கௌரி டெய்லரிங் நிறுவனத்தினரும் இணைந்து இந்த விழாவை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று இங்கு வந்திருக்கும் அனைவரையும் முதற்கண் வந்தவைக்கு நன்றி கூறி இந்த விழாவின் முதல் நிகழ்வான தாயகத்தில் உயிர் நீத்த உறவுகளுக்காக ஒரு நிமிட நேர மௌனாஞ்சலியை செலுத்தி நமது அடுத்த நிகழ்வுக்கு நமது பாரம்பரிய ட்ரெடிஷனல் ஹோலி லேம்ப் இப்பொழுது நடத்த இருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கே நான் அழைப்பவர்கள் வந்து விரைவாக அங்கே அந்த விளக்கை ஏற்றி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். This is our additional Holy Lamp lighting. Please, when I call everybody, come and cooperate and as soon as possible. Do it, please. Thank you.
அனைவரும் இங்கே விளக்கட்டுமாறு இந்த நல்ல நிகழ்வை தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் கொஞ்சம் விரைவாக வாருங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக இங்கே நான் அழைப்பது கௌரி ரூபன் அவர்களை. ஐயோ ரேகா, கமலினி, ராஜி, இந்த விளக்கேற்ற வைபவத்தில் கலந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் மிகவும் நன்றி. தேங்க்யூ ஃபார் கம்ப்ளீட் திஸ் தங்கி உங்கள் கரகோஷம் எங்கள் இளம் சமுதாயங்களை சுமந்து கொண்டு நாங்கள் தேசம் தேசமாக அலைந்து இன்று சில இடங்களிலே ஆணி நீராக பதிந்துள்ளோம். 143 நாடுகளில் நிரந்தரமாக வாழுகின்றோம் இலங்கை தமிழர்கள். இன்று 190 நாடுகளில் நாங்கள் இன்று கால் பதித்து அங்கே எங்கள் தொழில்களை தொடங்கி இருக்கின்றோம். 90 மில்லியன் மக்கள் பேச்சு மொழியாக இருக்கின்றது எங்கள் மொழி. 75 மில்லியன் மக்களுடைய தாய்மொழியாக இருக்கின்றது. அதைவிட நாங்கள் இன்று எங்களுடைய அடுத்த பரம்பரைக்கு இதை கடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு பொறுப்பை சுமக்க வேண்டிய நிலையிலே நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய முக்கியமான கடமை. இல்லையாது போனால் எங்களுக்கு இருக்கின்ற ஒரே அடையாளம் தமிழ், தமிழன், தமிழ், தமிழன். இதை விட்டால் எங்களுக்கு வேறு எந்த அடையாளத்தையும் நாங்கள் சுமந்து கொண்டு செல்வதற்கு முடியாது. அது மட்டுமல்ல, இன்று உலகிலே எங்களுடைய மொழி 20,000 வருடங்களுக்கு மேற்பட்ட வயசை கொண்டது. 4,000 வருடங்களுக்கு மேலே இது இலக்கணத்தை கொண்டது. அது மட்டுமன்றி இன்று வரை பேச்சு மொழியாக உள்ளது. எங்கள் மொழிக்கு பின்பு வந்த இளைய மொழிகள் நிறைய மொழிகள், ஹீப்ருவாக இருக்கட்டும், லத்தீனாக இருக்கட்டும், சமஸ்கிருதமாக இருக்கட்டும், அந்த மொழிகள் யாவுமே இன்று செயலிழந்து இருந்த இடம் தெரியாமல் மியூசியத்தில் நூதன சாலையில் மட்டும்தான் புத்தகங்களாக காட்சியளிக்கின்றன. எங்களுடைய மொழி மட்டும்தான் பேச்சு மொழியாக உலகத்தில் இன்று மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட செம்மொழியாக இருக்கிறது. அவ்வளவு ஒரு மொழியின் வழிவந்த நாங்கள் எங்களுடைய பாரம்பரியங்கள், எங்களுடைய கலாச்சாரங்களை எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் அடுத்த சந்ததிக்கு கடத்துவது எங்களுடைய கடமையாக இருப்பதால் தான் இவ்வாறு இங்கே 165 தமிழ் பாடசாலைகள் யூபியில் இருக்கின்றது. அது மாதிரி கோயில்கள் இருக்கின்றன. அவை யாவும் ஏதோ முடிந்த வரையில் இந்த தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் எமது அடுத்த சந்ததியுடன் கொண்டு செல்வதற்கு மிகவும் முயற்சி செய்கின்றன. ஆனால் நிறைய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே நான் இந்த ஆரம்பத்தை வெண்டேன். அத்துடன் கௌரியும் என்னுடன் இணைந்தார். இந்த எங்களுடைய சந்தை பகுதியில் இருக்கிற ஜெரானி எல்லா குடும்பங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இது இணைந்தார்கள். பிறகு வித்தி வந்து சேர்ந்தார். அப்படி ஒவ்வொருவரும் குடும்பங்களாக இங்கே ஸ்ரீ பிரதா இப்படி குடும்பங்களாக வந்து ஒரு இணைந்து இன்று நாங்கள் இந்த நிலைக்கு எட்டியிருக்கின்றோம். இது தொடர வேண்டும். முக்கியமாக நாங்கள் எங்களுடைய கலாச்சார விழாக்களை எங்கள் பிள்ளைகளை கூட்டி கொண்டு வர வேண்டும். நாங்கள் அதில் ஈடுபட வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், எங்கள் கணவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. நாங்கள் அந்த விடயத்தில் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கான முயற்சி எடுக்கவில்லை. அதனால் தான் நாங்கள் இன்று இவ்வளவு சிரமப்படுகின்றோம். வீட்டிலே தமிழை தவிர வேறு எந்த மொழியையும் நீங்கள் பேசாது இருந்திருந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களுடன் இணைந்திருக்கும். ஏன்னு சொன்னால் அவைக்கு விளங்கா தன்மையால் இன்றைக்கு உங்களை விட்டு விலகி போகும். பெரும்பாலான பிள்ளைகளுக்கு அவைக்கு விளங்கமில்லை. ருசிச்சா தான், அதாவது ருசிக்கிற சாப்பாடு தான் ரசித்து சாப்பிடுவாங்க. விளங்குற பாசியை தான் அவங்கள தங்களோட விஷயங்களை கொண்டு போவாங்க.
அது மாதிரி விளங்கின பாடத்தான் விருப்பமாக படிக்கும். இது மனித இயல்பு. அந்த வகையில் பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களுடைய நெருக்கடிகளாலும் எங்களுக்கு இருந்த சுமைகளாலும் எங்களை சுற்றி இருந்த நிறைய பிரச்சனைகளாலும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை இந்த விடயத்தில் கவனிக்க தவறிவிட்டோம். இன்று 3வது யூகேல 4வது ஜெனரேஷன் வந்துட்டது. ஆனால் நாங்கள் இன்னும் அதில் இருந்து ஒரு அடி கூட நாங்கள் நகரவில்லை. அந்த வகையில் தான் எங்களால் முடிந்ததை, இது நீங்கள் சின்ன குழுவாக இருக்கிறீங்க இன்றைக்கு, நாங்களால் முடிஞ்சதை இதில் நான் ஒரு விஷயத்தை இங்கே சொல்ல விரும்புகிறேன். நான் முதல் தமிழ் படிப்பிக்க வழிகிட்டது ஒரு பாடசாலைக்கு மாற கொண்டு போய் அங்கே தமிழ் படிப்பிக்க எனக்கு பிடிக்கல. வந்து ஒரு 6 பிள்ளைகளை தந்துச்சுன்னா படிப்பிங்கன்னு சொல்லி அதிலேருந்து தமிழை படிப்பிக்க வழிகிட்டு நான் முதல் டார்கெட் பண்ணது இந்த நாட்டில் என்னுடைய வாழ்நாளில் ஒரு 100 பிள்ளைகளுக்கு தமிழை படிப்பிச்சு உருப்படுத்தினா காணும். ஆனால் 2013 அளவில் நான் தொடங்கினது 1993, தமிழ் தொடங்கினது 2006. 2013 இங்கே இருக்கிற நேஷனல் கரிக்குலம் எக்ஸாம் போர்டு OCR, எடெக்சல், கேம்பிரிட்ஜ் அது உட்பட அசட் லாங்குவேஜ் உட்பட 300 பிள்ளைகளுக்கு O லெவலில் A* என்னால் படிப்பிச்சு எடுத்து கொடுக்கப்பட்டது. இங்கே பலர் இருக்கிறார்கள். என்னோட படித்தவர்கள் நேமிகா இருக்கிறார், ராய்லண்ட் இருக்கிறார், அனோஜா இருக்கிறார், சுருதி இருக்கிறார், கவின் இருக்கிறார், அங்கே அம்சா, அப்படி என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் இன்றைக்கு ராய்லண்ட். அப்போ கடந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் எல்லா பிள்ளைகளும் வந்து பார்க்க சந்தோஷமாக இருந்தது. அப்போ அவைகளுக்கு நான் எதிர்பார்க்கல, அப்படி நான் அவைகள் இந்த மனசில் நிற்கிற மாதிரி நான் வச்சுருந்தேன். நான் ஆனால் அவைகள் வந்து கடந்த ரிவார்ட் ஃபங்க்ஷனில் அவார்ட் ஃபங்க்ஷனில் சொல்லியக்குள்ளதான் எனக்கு நான் எங்கள் பிறந்த பலனை நான் அடைஞ்சு அந்த நாள் டிசம்பர் 28, 2025 நான் படிக்கிட்ட ஆக கூடின வயசு இப்போ இந்த நாட்டில் 42 வயசு பிள்ளை, ஆக குறைஞ்ச வயசு 7 வயசில் இருக்குது. இவ்வளோ பிள்ளைகளும் அதில் பெருமான பிள்ளை அன்றைக்கு வந்து இங்கே என்னகிட்ட இருந்து எடுத்த பயனை பற்றி சொன்னதை கேட்டு உண்மையாக அன்றைக்கே நான் வாங்கி சொன்னேன். நான் பிறந்த பயனை அடைஞ்சிட்டேன் இந்த விஷயத்தில். நான் ஏதோ ஒரு சின்ன சிவன் ஏற்றினான். ஆனால் இவ்வளோ பேரை நான் தமிழுக்குள்ள இழுத்து இவ்வளோ பேருக்கு தமிழ் பயன்படுற அளவுக்கு, அதை விட என்னோட தமிழ் படித்த கண்ண பிள்ளைகள் இப்போ அங்கங்கே போய் தமிழால் சில விஷயங்களை முன்னேறி கொண்டு போகணும். ஆனால் தமிழ் படிக்க என்ன செய்கிறன்ற கேள்விக்கு இடமே இல்லை. ஏன்னா தமிழுக்கு சரியான தட்டுப்பாடு வரும்போது 2030 நாங்கள் 1 மில்லியன் இந்த நாட்டில் வரப்போம். வந்தால் நாங்கள் இந்த நாட்டுக்கு கலாச்சார அழகு, அப்போ ஒரு கலாச்சார அழகு வந்தால் இந்த நாட்டு சட்டத்தின் படிக்கும் சரி அல்ல பொதுவான யூனிட் சட்டத்தை நாங்கள் ஒரு அழகாக வரும்பொழுது இங்கே இருக்கின்ற தொடர்ச்சியான இந்த நாட்டுக்கான விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும். எங்களுடைய சமூக ரீதியான சில விஷயங்கள் எங்களுக்கு தரப்பட வேண்டும். அந்த நேரத்தில் நாங்கள் மொழியை அடையாளப்படுத்தி மொழி வாயிலாக கொண்டு போய் எங்களோட பிள்ளைகள் மொழியை கற்றுக்கொள்ளாத இடத்துல அங்கே எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போவதில்லை. அந்த வகையில் தான் நான் எல்லா இடங்களையும் சொல்றது, நான் எல்லா பேரண்ட்ஸையும் கேட்டுக்கொள்றது, நீங்களும் அதில் உங்களோட பேரப்பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகளுக்கும் அதை எப்படியாவது கொண்டு போகும். உங்களாலாம் முடியும். என்ன அடுத்த ஜெனரேஷன் அதை செய்ய போவதில்லை. உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. நீங்களாம் செய்ய வேண்டும். இப்போ தமிழை கொண்டு வந்து என்ன செய்யலாம்ன்ற கேள்வியை கேட்காதீங்க. அதே நேரத்தில் தமிழை உதாசீனப்பட்ட எங்களோட கலாச்சாரம் எல்லாரும் மதிக்கிற ஒரு கலாச்சாரம். நாங்கள் சரியாக பேணினால், சரியாக அதை கொண்டு போனால், சரியாக வளர்த்தால் எல்லாரும் பேணுற மதிக்கிற ஒரு கலாச்சாரம். அது சாரி கட்டி கொண்டு போக நீங்கள் வெக்கப்படாது. மதிக்கிறேன் இந்த நாட்டுக்காரன். சரியா? எங்களோட கலாச்சார உடைகளை போடுற வெக்கப்படாது. அது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அடையாளமாக வந்திருக்கு. அப்போ அந்த வகையில் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு அடுத்த தன பேருக்கு பேரப்பிள்ளைகள ரெஸ்பான்சிபிள் வரப்போகுது, சைல்ட் மைனிங். சரி, அந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கூட. சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் தமிழை ஊட்டுறதுக்கு நிறைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன்படியால் உங்களை நான் இந்த இடத்துல இந்த நல்ல நாளில் கேட்டுக்கொள்வதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு ஆளை உங்களோட வழியால் ப்ரொடியூஸ் பண்ணால் கூட தமிழுக்கு அது பெரிய விஷயம். ஒரு ஆள் கூடுது எங்களுக்கு 90 மில்லியனை ஆட் பண்ணுது ஒரு அடுத்த மெம்பர். அதன்படியால் கடைசி ஒரு ஆளையாவது, ஒரு பிள்ளையால், ஒரு பேர பிள்ளையாவது நீங்கள் தமிழினுடைய அடையாளத்தோட வளர்க்க ட்ரை பண்ணுவோம். உங்களுடைய எனர்ஜியை போடுவோம். இப்போ நான் அந்த பரவாயில்ல, நான் நிறைய தமிழில் நிறைய அறிஞ்சு வச்சுக்கிறது. நான் போக்கு முன்னே கனதை கொட்டி போட்டு போனோம். நான் போனால் கொட்டிடலாம். அது மாதிரி நீங்கள் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் அடுத்த வாழ்க்கைக்கு போக முன்னம் முடிஞ்ச வரைக்கும் எங்களை சமுதாயத்தில், ஏன்னா நான் எங்களுக்கு நாடு யாரும் முறை யாவரும் கேள்வி, எங்களுக்கு ஒரு நாடு வரலையோ 2வது பிரச்சனை. ஆனால் நாங்கள் உலக நாடுகள் முழுக்க அங்கீகாரத்தோடு வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். எல்லா நாடுகளும் இந்த கிட்டத்தட்ட 33 நாட்டில் அரசு வந்து எங்களோட மொழியை அங்கீகரிக்கும். இங்கிலாந்து உட்பட ஆஸ்திரேலியா சரி, கனடா சரி, அமெரிக்கா சரி, அது ஒரு பொது மொழியாக தங்களோட மொழி அந்த குரூப்புக்குள்ளே இன்றைய சேர்த்து இருக்குது. 2வது மொழியாக கொண்டு வராங்க.
அப்போ 33 நாட்டில் நாங்கள் அங்கீகாரம் ஒரு நாட்டில் எங்கள் போராடி கொண்டு இருந்தாங்க, ஒரு நாட்டில் காவாசி நாடு தாண்டு கேட்டுக்கொண்டு இருந்தாங்க, அதுக்கு வாழப்போம் கொண்டு கேட்டுக்கொண்டேன். இந்த 33 நாட்டில் எங்களோட மொழி அங்கீகார மொழியாக இருக்குது. ஒரே ஒரு 2 நாட்டில் 3 நாட்டில் இன்னைக்கு 4 நாடு சிங்கப்பூர் கூட 4 நாட்டில் அவங்களோட காசில் எங்களோட தமிழால் எழுதி வச்சுக்கலாம். அப்போ அப்படி பார்க்கக்குள்ள எங்களுடைய அங்கீகாரம் நாங்கள் தனியாக ஒரு நாட்டுக்குள்ளே சுருங்கி நிற்கிற ஆக்கள் இல்லை, எங்களை நிற்க வைக்கவும் இயலாது. அந்த வகையில் நாங்கள் உலகம் பறந்த எங்கள் சமுதாயத்தை எங்களோட மொழியை அடையாளமாக வச்சு அதை அவைகளுக்கு அங்கால கடத்தி கொண்டு போனால் நாங்கள் ஒரு பெரிய ஒரு உலகத்தில் பெரிய ஒரு குரூப்பாக வர இருக்குது. இன்னும் ஒரு 2050ஆம் ஆண்டு அடுத்த சேஞ்ச் வரப்போகுது வேர்ல்டில். முதலாவது சேஞ்ச் 2030. நீங்கள் உலகத்தில் உலகத்தை புரிஞ்சு கொண்டு போய் தெரியல. 2030 பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. அதுக்கு அடுத்த மாற்றம் நிரந்தரமாக 2050 மாற்ற போகிறாரு. அதுக்கு தான் இப்போ நிறைய வேலையை நடந்து ட்ரம்ப் செய்தால் என்ன, எங்களோட யூபி செய்தால் என்ன, அல்லது ஈரான் செய்தால் என்ன, இதெல்லாம் அதனுடைய தொடக்கமும் தொடர்ச்சியும் வளர்ச்சியுமாக போய் கொண்டு. அந்த வகையில் 2050 நாங்கள் இருக்க போவோம் இல்லை தெரியல இருந்தாலும் இருப்பேன் தான், பட் தெரியலை. அந்த நேரத்தில் உலகம் முற்றுமுழுதாக மாறப்போகும். இன்றைக்கு எங்களுக்கு நிறைய நெருக்கடி இருக்குது. இதை பாருங்க, நீங்கள் நிறைய நெருக்கடிக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த நெருக்கடியெல்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரப்போகுது. அது 2050ஆம் ஆண்டு நிச்சயமாக தமிழர்கள் உலகம் முழுவதுமே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகாரமுள்ள ஒரு இனமாக மாறும். நான் அடித்தவுடன் யாராவது அந்த நேரத்தில் இருந்தால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நான் அந்த புத்தகமாக போடுவோம் இருந்தால் அது உறுதி என்று நம்புங்கோ. அதுதான் நடக்கிற உலக மாற்றங்களில் நீங்கள் கடந்த 1000 வருஷத்தை பார்த்து கொண்டு வரைக்குள்ள அந்த சர்க்கிளுக்கு நாங்கள் வரப்போம். 2050 நிச்சயமாக உலகத்தில் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கத்தான் போகும். அது நீங்கள் 2030 எந்த தொடர்ச்சியும் வளர்ச்சியும் பார்க்கத்தான் போகிறீங்க. அதுக்காகத்தான் நாங்கள் இப்போ இன்னைக்கு எங்களுக்கு லாபம் வருமானம் வேண்டாம், நாங்கள் இப்போ செய்ய வேண்டிய வேலை அந்த 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 லைனுக்குள்ளே கொண்டு போய் ஆக்களை தள்ளி விடுறது. எங்களோட யங்கு கொண்டு விட்டால் அவங்க தங்களோட வேலை செய்து கொண்டு போவாங்க. எங்களை விட அவங்களை அறியக்கூடியனாக்கள், எங்களை விட புது விஷயங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடியாக்கள். அதுக்காக நாங்கள் புரிய மாட்டோம்ல, எங்களுக்கு தேவையில்லை புரிதல். அந்த வகையில் தயவு செய்து நான் இந்த இடத்துல வச்சு உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்வது, நீங்கள் ஒரு பிள்ளையை ஆவது தமிழை கையில் எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு வழியில் கலாச்சாரத்தையும் தூத்தி உங்களோட பாட்டில் செய்யுங்க. நீங்களும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாட்டி உங்களோட பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ ப்ராக்டிஸ் பண்ண மாட்டணும். பாருங்க, குறிப்பாக இன்றைக்கி டேஸ் இங்கே வந்திருக்கேன். ஷீ இஸ் கமிங் டு ஹியர் டு ஃபாலோ அவர் கல்ச்சர். ஸோ வி ஆர் ரியலி ஹாப்பி டு அப்ரிஷியேட் டேஸுக்காக. ஸோ நாளைக்கு ராஜின பிள்ளை தமிழ் வச்சாங்களுக்கு சந்தோஷம். சரியா? அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். சரியா? என்ன நான் அன்றைக்கும் சொன்னான், அன்றைக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த நாட்டில் இருந்து கொண்டு எந்த பிள்ளை அவங்க கல்யாணம் முடிக்கும், இவரை கல்யாணம் முடிக்கும், அந்த நாட்டை முடியும், கவலைப்படாது. அது இன்னும் எங்களுக்கு நல்ல. ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு ஒரு நிறத்தோட எங்களோட மொழியை பேசிக்கொண்டு நாங்கள் பல் நிற மொழி ஆக்கள் எங்களோட மொழி பேசுறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. அதுக்கு நீங்கள் அதை உள்ளுக்கு இழுக்கணும். அதுக்கான டெக்னிக் சொன்னேன் நான். எப்படி உங்களுக்கு மருமகளோ மருமகனோ வேறு இனமோ மொழியோ நாடோ வந்தால் எங்களோட கலாச்சாரம் சம்பந்தமான பரிசு பொருட்களை கொடுங்கள். உங்களை வந்தால் சாதியை கொடுங்க, சட்டையை கொடுங்க, எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. எங்கள் ட்ரெடிஷனில் நகையே கொடுங்க. அது போட்டு காட்டுறதுக்காக இடம் வேணும், வேறு வேணும், வந்தே தீருவாங்க. ஏன்னா நீங்கள் கொண்ட கிஃப்ட்டை கொடுத்தா அந்த கிஃப்ட் எங்கே ஷோ பண்ணுறது. அப்போ அதுக்குரிய இடம் இதுதான். அப்போ எங்களோட கலாச்சாரம் எங்களுக்கு வருது. அப்படி வந்துட்டால் எங்களை விட அவங்க அதை கூட பற்றி வைப்பாங்க. ஏன்னா தேர் லைக் அவங்களுக்கு விருப்பம் பெறுவாங்க. அது நான் கன்னடத்தில் நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் சொல்கிறது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது. எங்களோட பிள்ளைகள் யாரையாவது மாதிரி பண்ணுறது. ஏன்னா இப்போ கணவருக்கு இருக்கிற கணவரிய பிள்ளைகளில் மாதிரி பண்ணாமல் இருக்கிறது பெரிய சுமை, பெரிய கஷ்டம் மனசுக்கு. எப்படி ஏதாவது கொண்டு வரணும், ஒன்றும் கவலைப்படாது. எதை விரும்புகிறோம் எதையாவது முடிக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அதுக்கு வழி செய்வோம். இந்த வேலைக்கு எது அந்த வார பிள்ளைகளுக்கு தமிழை கொண்டு போகிறக்கு வழி இருப்பாங்க. அதில் உங்களுக்கு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. அடியாலும் தமிழாக இருக்கட்டும், நல்ல விஷயம். ஆகவே இந்த இடத்துல நான் கண்ணீரை முடக்க விரும்புகிறேன். மற்றது மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். லேட்டாக தொடங்கினாக்க நான் சில அரேஞ்ச்மெண்ட்களால் லேட்டாக தொடங்க வந்தது. மேட்டும் வேலை செய்ய நினைக்கிறேன். உலகெல்லாம் சும்மா காட்டிக்கிறோம் போது கேட்டேன். இங்கே அடுத்ததாக ஒரு சிறு வரவேற்பை எங்கள்கிட்ட கௌரி அவர்களை கலந்து தான் நாங்கள் இதை எதிர்பார்க்கிறோம். நிறைய பேருக்கு சொன்ன நாங்கள்
பரவாயில்லை, நான் சும்மா கதை அதானே சும்மா வைக்கிறேன் நான். ஓகே, இவ்வளோ கோளுக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நீங்கள் இப்படி நாங்கள் கூப்பிடும்போது கண்டிப்பாக வரணும். உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் பெருசாக இதையும் எதிர்பார்க்கல. நீங்கள் வாங்க, வந்து சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டு கலைச்சி போவோம். அதுதான் நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். எல்லோருக்கும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி. எங்களுடைய அழைப்பை ஏற்றி வருகை எல்லாருக்கும். அதில் முக்கியமாக முரியா மாதத்தை சொல்லணும். முரியா மாதம் தான் இதை இந்த மாதத்துக்குள்ளே செய்து முடிக்கணும்ண்டு ஒரு விஷயம் சொல்லணும். நாங்கள் நேற்று தான் ஹாலிடேலேருந்து பார்த்தோம். இதை வந்து விடிய இதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் செய்து சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். இவ்வளோத்துக்கும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தது முரியா மாஸ்டரும் வசந்தி அக்காவும் தான். Number 1. Leslie. Leslie தான் number. This number. Number 2. Who's number 2? நந்தினி நீதா பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது எடுக்கிறீங்க. நல்ல கவனமா கவனிங்க. நல்ல நான் சொல்லிலிருந்து கோரிக்கப்படாது. நல்லங்களை கூட சொல்லக்கூடாது. இதுல 3 நிறம் இருக்குது. சரியா? 3 நிற காப்பி இருக்குது. சரியா? இதுல வந்து இதுல 17 காப்பி இருக்குது. ஒயிட்ல 17 17 கப். ஓகே? இந்த ஆரஞ்சுல 3 இருக்குது. இந்த கிரீன்ல 1 இருக்குது. நீங்க பேஸ்ல வந்து 6 கப் எடுக்கணும். பிறகு 5 4 3 2 1. அதுல 3க்கு வந்து ஆரஞ்சு வைக்கணும். 2க்கு வெள்ளை வைக்கணும். அது கிளியெல்லாம் வெள்ளை. 3ல ஆரஞ்சு வச்சு அதுக்கு அடுத்த 2 வெள்ளை. ஃபைனலா மிட்டாய் தான் வரும். Base வந்து 6. பேஸ் 6. அடியில வந்து 6 கப் லைன்ல இருக்கும். சரியா? ஸ்டார்ட் நவ. கோ. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆறு பேஸ். இது 6 லைன். 6 ஒன்றா லைன் லைன் 6 ஒரு லைன் 6. ஆறு 5 4 3 2 1. நீங்க ஒரு கையில ரெண்டு கையில திருப்பி ஊத்திட்டு சட்டிக்குள்ள அப்படி நுழம்பிட்டு தண்ணியை ஊத்தி போட்டு You're not doing quite well, actually. I think Dad might be in the lead. टाइम में खाना बात को वाई
கும்பிட காட்டு வந்து Okay, so time is 18 seconds. 18 seconds முடிச்சிருக்கீங்க. அவன் முடிக்காம அது முடிக்கவே இல்ல ரூபாய் 59 நன்றி துணிவாக போட்டியில கலந்து கொண்ட சுமி முடிக்காக அடுத்த கேமில் தண்ணி ஊத்துறதுல முதலாவது லெஸ்லி 57 செகண்ட், இரண்டாவது 59 செகண்ட் ரூபன், 1 minute விக்கி, 1.47 சுமி. நந்தினி முட்டாகாத இறப்பாடு இருந்தாலும் அதுக்கக்கூடிய கரகோஷம். அடுத்த மூன்றாவது வாழைப்பழம் சாப்பிடுறதுல 10 செகண்ட் கண்டியே ஒரு வாழைப்பழம் சாப்பிடுறது. அடுத்தது இரண்டாவது சுமி 18 செகண்ட், மூன்றாவது 18 7 6 விட்டி, நாலாவது லெஸ்லி 21 செகண்ட். நாலாவது முதலே சொல்லலாம் படம் தெரிவராது. வாழைப்பழம் பூர்த்தியாகாலும் இதுல கலந்து கொண்டதுக்கு பாராட்டு. அப்ப இதுல வந்து ஒட்டுமொத்த அடிப்படையில முதலாவது பரிசை தட்டி செல்பவர் லெஸ்லி, இரண்டாவது பரிசை தட்டி செல்பவர் ரூபன், இரண்டாவது பரிசை தட்டி செல்பவர் மற்ற இருவருக்கும் நம்முடைய பாராட்டுகள். நீங்க தமிழ் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன். பிறந்தது இலங்கை, வாழ்வது இந்தியா. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு எனக்கு வாய்ப்பு எனது மகள் கூட்டிக் கொண்டு வந்த கமலினி. இது நல்ல ஒரு குடும்பம் நடத்துகிற நல்ல நிகழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு முதற்கல் ஆசிரியர் முருகையா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். மிகுந்த மகிழ்ச்சியாக சொன்னது விஷயம் எனக்கு மிக பிடித்தது. ஒன்று, எங்கள் தமிழ் பிள்ளைகளை தமிழ் மறக்காமல் இருக்க நாங்கள் வழிநடத்தும் முக்கியமான நிகழ்ச்சி. அடுத்தது, எங்கள் குழந்தைகள் மனம் முடிப்பது எந்த நாடாக இருந்தாலும் இனத்திற்குள்ளே தேசம் இருக்காமல் வளரும் என்பது நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கு. நான் கவிஞர் ஆர்வம் நிறைய கவிதைகள் கவியரங்கர்கள் நடத்தியிருக்கிறேன். கவிதை நூல் வெளியீடு செய்திருக்கிறேன். இப்போது தமிழ் வணக்கம். மையல் கொண்டேன் தமிழ் தாயே, மயங்கி நின்றேன் நின் சேயே. மையல் கொண்டேன் தமிழ் தாயே, மயங்கி நின்றேன் நின் சேயே. மண்ணில் உள்ள காலம் வரை உன்னை மறவா வரம் அருள்வாயே. மண்ணில் உள்ள காலம் வரை உன்னை மறவா வரம் அருள்வாயே. சங்க தமிழ் தலைப்பில் கவிதை. அமுதானவளே எங்கள் அழகிய சங்க தமிழே, என்னையாய் தொழுதிடுவேன் காத்திடுவாய் என்னையே. அமுதானவளே எங்கள் அழகிய சங்க தமிழே, என்னையாய் தொழுதிடுவேன் காத்திடுவாய் என்னையே. முத்தமிழும் உனதாகும் மூவேந்தர் வளர்த்தவளே, முத்தமிழும் உனதாகும் மூவேந்தர் வளர்த்தவளே. மகிழ்ந்திடுவாய் தெய்வ புலவரின் பொன் வரிகளிலே,
மகிழ்ந்திடுவாய் தெய்வ புலவரின் பொன்வரிகளிலே. இலக்கியத்தில் வாழ்பவளே இன்னிசையாய் மிளிர்பவளே, இலக்கியத்தில் வாழ்பவளே இன்னிசையாய் மிளிர்பவளே, இனிக்கின்றாய் அனைத்துலக தமிழர்கள் நாவினிலே, இனிக்கின்றாய் அனைத்துலக தமிழர்கள் நாவினிலே. தாயானவளே நீ எனக்கு சேயாக வந்துடுவாய், தாயானவளே என் தமிழே நீ எனக்கு சேயாக வந்துடுவாய், தாலாட்டு பாடிடுவே நின்மலையில் தூங்கிடுவாய். தாயானவளே நீ எனக்கு சேயாக வந்துடுவாய், தாலாட்டு பாடிடுவே நின்மடியில் தூங்கிடுவாய். இகத்தினிலே வாழும் வரை என்னோடு துணையிருப்பாய், இகத்தினிலே வாழும் வரை என்னோடு துணையிருப்பாய், இறுதியிலே விடும் மூச்சில் ஒளியாக உடனிருப்பாய், நான் இறுதியிலே விடும் மூச்சில் ஒளியாக உடனிருப்பாய். அனைவருக்கும் குடும்பங்கள் இவர்களிடம் அவர்களின் வாதிகளிடம் லவ் ஹாவ் சில கேள்விகள் 5 கேள்விகள் கொடுத்தோம். அவர்கள் சொன்ன பதிலை இவர்கள் சொல்ல வேண்டும். இவர்கள் தொடர்பாக கேட்ட 5 கேள்விகள். இவர்கள் என்ன பதில் சொன்னார்களோ அதே பதிலை அவர் சொன்னார், அவர்களுக்கு ஒரு புள்ளிகள். ஓகே கேள்வி, முதலாவது கேள்வி கேட்ட கேள்வி, உங்கள் திருமண நாள் திகதி என்ன? அதை இவர் சரியாக சொல்லியிருக்கிறார், நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுடைய திருமண திகதி என்ன எல்லாம் சொல்லுவோம். May 20, 2023. சரியான பதில். சரியான பதில். உங்கள் கணவனும் உங்களுக்கு பிடிக்கிறது what you like in your husband. So அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க? இவருடைய சமையலை அவ பிடிக்கிறது சொல்லியிருக்கிறார், 2 பேர் சொல்லுகின்றார், ஆனால் அது பதில் இல்லை. The answer is nothing. So அடுத்த கேள்வி கொஞ்சம் தள்ளி அடுத்த கேள்வி நான் கேட்டது, உங்கள் கணவன் அண்மையில் அல்லது இறுதியாக எடுத்துக் கொடுத்த சேலையின் நிறம் என்ன? So which saree you lastly bought for you? I asked the question. So what answers she gave? Because your saree, good saree. இவர் சொல்லுகின்றார் எடுத்துக் கொடுத்தது purple என்று அவர் சொல்லுகிறார் blue. தெளிப்பதி கொஞ்சம். 4வது கேள்வி, நீங்கள் இருவரும் ஒன்றாக இருந்து ரசித்து பார்த்த திரைப்படம் என்ன? இறுதியாக என்ன திரைப்படம்? Last movie. Yes. 2 பேரும் ஒண்ணா இருந்து பார்த்து ஐலன் கும்மா போறாள் இன்றைக்கு. உங்களுக்கான நேரம் கடந்து கொண்டு செல்கின்றது. நேரம் சொல்லியிருக்கிறார். அது சரியான ஆன்சர் நான் கூற மாட்டேன். அதை சொல்லியிருக்கிறார் ஹவுஸ்மேட். இவரிடம் நான் கேட்ட முதலாவது கேள்வி, உங்கள் கணவர் முதலாய் உங்களுக்கு வாங்கி கொடுத்த தங்க நகை என்ன? சரியான ஆன்சர். குடும்பமாக
ஒன்றாக இருந்து இறுதியாக ஒன்றாக இருந்து சாப்பிட்டது எப்போ குடும்பமாக ஃபேமிலி குடும்பமாக ஓல் ஃபேமிலி எப்போ இருந்து சாப்பிட்டது சரியான பாட்டு. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விடயத்தை பலமுறை கேட்டும் இதுவரை அவர் மாற்றிக்கொள்ளாத விடயம் இல்லை. இது கொஞ்சம் சிக்கலாக உங்களுக்கு அது அவருக்கு பிடிக்காத விஷயத்தை பகலா கேட்டு நிப்பாட்டுறா பாட்டுன்னா ரெண்டு வரைக்கும் அனுமதி பண்ணிக்கிற விஷயம் பேஸ்புக் எழுதுறது என்பது சரியான முடியல. அவர் நினைத்ததை செய்வது என்று தந்திருக்கிறார்கள். ஆகவே அதற்கான புள்ளி அவருக்கு வழங்க மாட்டாது. அவர் பேஸ்புக் எழுதுவது என்பது தான் சொல்கிறார், தான் நினைத்ததை செய்கிறேன். அப்ப நான் தானே பயம் நீ என்ன சொல்லு இதுதான் அந்த வீட்டில் உங்கள் கணவர் தினமும் அன்பாக அழைக்கும் வார்த்தை என்ன? தினமும் அன்பாக அன்பாக நீங்கள் தினமும் அழைக்கிற வார்த்தை என்ன? வாகினி. சரியான விடை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு முதலாக தந்த பரிசு என்ன? ஆனபடியால அவ உங்களுக்கு முதலாக தந்த பரிசு என்ன? உங்கள் கணவர் உங்களுக்கு பிடித்த என்ன உணவு சமையல் செய்து தந்தார்? உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு நல்ல உணவு அது என்ன உணவு? ஒன்றுமே இல்லை. இதுதான் சரியான உங்கள் கணவருக்கும் சண்டை வந்தால் வந்தால் யார் முதலில் விட்டு கொடுத்து சமாதானம் ஆவீர்கள்? நீங்களா அவர்? உண்மையா நான் தான். ஆனா அவர்தான் அத்தான் என்று தான் சொல்லியிருப்பான். சொல்லியிருப்பான்னு சொல்றேன். ஆகவே அது தவறான ஆன்சர். சரியான ஆன்சர் அவர் சொல்ல கணவன் தான். ஆகவே அவருக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டார். மூன்றாவது கேள்வி, உங்கள் வீட்டில் கஞ்சத்தனமா சிக்கனை கடைபிடிக்கிறது நான் தான். சரியான புரியுதா உங்களுக்கு? ஒரு காரணம் வந்தவையும் 2 காரணம் போகப்படாது. அது உண்மையா தெரியா? சிவாப்பு சரியா? உங்கள் உறவினர்களை வீட்டுக்கு அழைப்பது யாருக்கு அதிக நாட்டம்? அவன் சரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு தான் இருவருக்கு மனசு. அவருக்கு என்ன அறிவிக்கிறாங்க தானும் இருவர் சொல்லி இருக்கிறான். அதெல்லாம் அவன் இருக்கிறதா? ஆகவே எத்தனை பிள்ளைகள்? 4. அதிக நேரம் தொலைபேசி நேரத்தை செலவிப்பவர் யார்? அதிலே அவங்க சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதிக நேரம் போன்ல செலவிப்பது யாருக்கு சொல்லியிருப்பார்?
சங்கீதா தானம் சொல்லிருக்காங்க. அப்படியே சரியான ஆன்சர். குடும்பம். குடும்பமே பிள்ளைகள் வாழ்க்கை. விடுமுறைக்கு சென்ற இடம் எது? கடைசியா. குடும்பம் ஃபேமிலி எந்த இடமா அது தாய்லாந்து சரியான விடை. வியட்நாம் சொல்லியிருக்கிறார். வியட்நாம் இந்தியாவுக்கு போய் வந்தவர். அவருக்கு அந்த விடுமுறைக்கு அவ்வளவு பிஸி. அதான் முக்கியம். நான் கேள்வி எடுக்க யோசிச்சுதான் அதொரு பெரிய பிரச்சனை இருக்கிறார். இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங்கான குடும்பங்கள்லாம் இங்க வந்து நான் கேட்ட முதலாவது கேள்விகளிடம் உங்கள் இருவர் உடல் நல உணவை பேணுவர் டாக்டிங் எத்தனை மில்லிகிராம் எத்தனை கலோரி என்று பார்த்து கடைக்கு போய் அதில் இரவாய் நேரத்தில் கொடுத்து உணவை பேணுபவர் யார் உங்கள் இருவர்? தவறான ஆன்சர் இல்லை, சரியான தண்ணி செலவை கணக்கு எடுக்காமல் திருப்பி குடிச்சு நிறைய குடிச்சு கருநீரம் குடிப்பவர் யார்? எதற்கெடுத்தாலும் பிறந்த வீட்டுக்கு பிறந்து வந்த வீட்டுக்கு இப்ப சில பேர் இருக்கணும். புருஷன் வீட்டுக்காரரை பேசினா கொஞ்சம் அதுக்கு போகும் கூட புருஷனை மட்டும் விட்டு தெருவில் விட்டு அப்படியே எனக்கு போனால் கூட பயணம் செய்தால் எனக்கு வர காரணம் இப்போ என்ன பார்த்துச்சுன்னா அதான் இங்கே தான் ஓடிட்டு. ஆனால் மாறி நானும் கூட சொன்னா கூட அது பெட்டி அது பெரிய விட்ட பெரிய பிள்ளையும் சொல்ல சாப்பாடு தான் இந்த நிகழ்வு உங்களுக்கு ஹாப்பியா? குடும்பங்கள ஒரு வேண்டுகோள் குடும்பத்தினரும் தயவு செய்து இது ஒரு பெரிய சாப்பிடுவோமா? சாப்பாடை பார்த்துட்டு பெர்னாண்டோ தேவபால் எங்கே உங்க கரகோஷம் அவர்களுக்கா? Yes, my dad was. கரகோஷம் மிச்சிக்கார் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றுங்க. ஊதியம் பின் பண்ண ரூபன் அவர்களை இங்கு அழைக்கின்றேன். தங்கை கரகோஷம் ரூபனுக்கு ஆரம்பிக்கிறேன். இப்படி நீங்க என்ன சாப்பிட போறீங்க? சிக்கனோட தட்டி என்னடி நான் போட்டுட்டேன். மூன்றாவது வெற்றி பெறுகிறார்கள் விஜயன் அண்ட் பாமா. அங்கே இருவர் எனக்கு தயிர் பச்சடி பிடிக்கும்.
அப்போ பரவாயில்லை நான் நிஜம் பிடிக்கான்னு சொல்ல போய் இன்னும் கொஞ்சம் எக் வைக்கட்டேன் சூப்பர் இது இருக்கு நிறைய கொஞ்சம் காமி உப்பு கான் கொண்டு இருக்க சாப்பிட்டு பாருடி ஸ்பூனால சாப்பிடு நீ போய் சொல்லாத நான் போய் சொல்கிறேன் நைஸாக இருக்க இருங்க நான் டிக்கெட் வைக்கிறேன் வாருங்கள் வணக்கம் உடனே போனது கூட அங்கே உங்கள் கரகோஷங்கள் அங்கே உங்கள் கரகோஷங்கள் இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் Well done. Congratulations. அங்கே உங்கள் எஸ் நன்றி நன்றி அப்படியே போய் எடுங்க ஏன் அப்படியே அது முடிய இதை எடுத்து வந்து வைப்பேன் மக்கா அதையும் கொண்டு வந்து வச்சு விடுங்க இல்லை இதில் வைங்க அந்த டேபிளில் கொண்டு வந்து தூக்குவீங்களா இதில் எடுத்துட்டாங்க ஏன் எடுத்துனாங்க இங்கே இருக்குது தாராளமாக பிரியாணி சாப்பிடலாம்மா வசதிக்கா கவலைப்படுறா அதுக்கு இல்லையாமன்ட்டு சொல்லி கொஞ்சமாக எடுத்துருவாங்களாமன்ட்டு இல்லை 2 சட்டியில் இருக்குது பிரியாணி ஏன் இல்லை அதில் கொஞ்சமாக கிடக்கன்னு கொஞ்சமாக எடுத்துருவாங்களாமன்ட்டு சுபியை தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அவன் சரி கொண்டு சாப்பிடுது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் நீ என்ன சாப்பிட்ற நீ தான் சாப்பிட்டிய அப்புறம் என்ன நீ லைவ் பண்ணுறான்னு தெரியுது என்ன நல்லா இல்லையா ஓகே குட் என்ன கொஞ்சமாக எடுக்கிற சாப்பிட வந்து நீங்கள் அதான் சொல்லிட்டாளா வசந்தி அக்கா அதை கொண்டு வந்து அதில் வைங்க வசந்தி அக்கா அப்போ ரைதா எடுத்துட்டு வந்து எடுப்பாங்க சாப்பிடாம சொல்லிட்டீங்க சூப்பரா சிக்கனை கட்டி எடுங்கோ இல்லை இது கீழே எடுங்க 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 போட்டோ எடுக்கிறீங்க இந்த கணக்கு எடுத்து ஐயோ அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் வாங்க இங்க வாங்க இங்க சாப்பிடு லைட்டா சாப்பிடு டேஸ்ட் பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சரி ஓகே அப்படியே இதில் போட்டால் திருப்பி இல்லை